ஒரு சிறிய கிராமத்தில் சந்தோஷ் என்ற தந்தையும் அவரது மகள் இளமயிலியும் வசித்து வந்தனர். சந்தோஷ் ஒரு தச்சர். கிராமத்தில் மிகச்சிறந்த மரச்சாமான்களை வடிவமைக்கும் திறமைக்கு பெயர் பெற்றவர். இளமயிலி சிறிய குழந்தை என்றாலும் எல்லாவற்றிலும் நிறைய ஆர்வம் நிறைந்தவளாகவும் தன் தந்தையின் பற்றையில் உதவ எப்போதும் ஆர்வமாகவும் இருப்பாள். ஒருநாள் சந்தோஷிற்கு ஒரு சிறப்பு நாற்காலி செய்வதற்கு ஆர்டர் வந்தது. வாடிக்கையாளர் இது உறுதியான மற்றும் நேர்த்தியானதாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த நாற்காலி பல தலைமுறைகளுக்கு நீடிக்க வேண்டும் என்றும் விரும்பினார். இதற்கு கூடுதல் கவனமும் தேவை என்று சந்தோஷ் அறிந்திருந்ததால் உடனடியாக நாற்காலியை செய்யத் தொடங்கினான். இளமயிலி தன் தந்தையை உன்னிப்பாக கவனித்தாள். அவன் தன் கருவிகளால் மரத்தை வடிவமைத்த விதத்தில் கவரப்பட்டாள். ஒவ்வொரு துண்டையும் எவ்வளவு கவனமாக அளந்து வெட்டி நாற்காலியை உருவாக்குகிறார் என்பதை அவள் கவனித்தாள். அப்பா, நான் உங்களுக்கு உதவலாமா என்று ஆவலுடன் கேட்டாள். மகளின் உற்சாகத்தை பார்த்து சிரித்தான் சந்தோஷ். நிச்சயமாக இளமயிலி, இங்கே மரத்தை மெருகூட்ட எனக்கு உதவலாம். ஒவ்வொரு மேற்பரப்பையும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருப்பது முக்கியம் என்றார் சந்தோஷ். இளமயிலி தன் தந்தை கொடுத்த துணியை எடுத்து நாற்காலியை மெருகூட்ட ஆரம்பித்தாள். அவள் மெதுவாக ஒவ்வொரு மூலையையும் மெருகூட்டினாள். தன் மகள் மரத்தை கவனமாக பார்த்துக் கொண்டிருக்க அவளது சிறிய கைகள் அவ்வளவு அக்கறையுடன் நகர்வதை சந்தோஷ் பெருமிதத்துடன் பார்த்தான். நாற்காலி வடிவம் பெறத் தொடங்கியதும் அது வெறும் மரச்சாமான்கள் அல்ல என்பதை சந்தோஷ் உணர்ந்தான். அது அவருக்கும் இளமயிலிக்கும் இடையிலான பிணைப்பின் அடையாளமாக இருந்தது. பற்றையில் அவர்கள் ஒன்றாகச் செலவழித்த மணிநேரங்கள் சிரிப்பாலும் கதைகளாலும் நிறைந்திருந்தன. இளமயிலியின் உதவி அவள் தந்தைக்கு வேலை செய்தது போலல்லாமல் ஒரு சாகசமாக உணரச் செய்தது. இறுதியாக நாற்காலி செய்து முடித்ததும் அவன் கற்பனை செய்ததை விட அழகாக இருக்கிறது என்று நினைத்தான். சூரிய ஒளியின் கீழ் மர நாற்காலி பளபளத்தது. இணைத்திறன் என்றும் குறைபாடற்றது அல்ல என எண்ணினான். நாற்காலியை உருவாக்குவதில் இருந்த அன்பும் அக்கறையும்தான் உண்மையிலேயே சிறப்பானதாக்கியது. வாடிக்கையாளர் நாற்காலியை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தார். சந்தோஷை அவர் பாராட்டினார். இளமயிலின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. வாடிக்கையாளர் அவர்களின் படைப்பை பார்த்து மிகவும் அழகாக இருக்கிறது என்று பாராட்டினார். சந்தோஷ் தன் வாழ்வின் சில விலைமதிப்பற்ற தருணங்களாக தன் மகளுடன் பற்றையில் செலவழித்த நேரம்தான் என்று மகிழ்ச்சியடைந்தான். எனவே தந்தையும் மகளும் தொடர்ந்து அருகருகே வேலை செய்து மரச்சாமான்களை செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடன் எப்போதும் இருக்கும் நினைவுகளையும் உருவாக்கினார்கள்.